ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ யூஸ்வலாக இந்த டைமில் வந்துட்டு மூர் மார்க்கெட் வீடியோ வரும்னு பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி ஒரு சேஞ்ச் என்னென்னா, இந்த மண்ணும் மரபுன்ற நிகழ்ச்சி வந்து இன்னையோட முடியுது. இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போடுறேன் நான். ஸோ தட் நீங்கள் பார்த்துட்டு சப்போஸ் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை போய் பாருங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கே புரியும் இது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ட்டு. அதே மாதிரி நம்ம மூர் மார்க்கெட் வீடியோ வந்து நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மண்ணும் மரமுன்ற நிகழ்ச்சி வந்து எத்திராஜ் காலேஜில் நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து வெள்ளி, சனி, ஞாயிறில் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி தான் வந்து கடைசி நாள். இது எதை குறித்த ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் இந்த காலத்தில் நம்ம அதெல்லாமே வந்து மோஸ்ட்லி மறந்துட்டோம். அதை நினைவூற்ற விதமாக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷன் தலைவர் திரு ராஜேஷ் அவர்கள் தான் நடத்திட்டு இருக்காரு. அவர் வாயால் இது என்ன ப்ரோக்ராம்ன்றதை கேட்போம். சார் வணக்கம். காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷன் இந்த ராஜேஷ். காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷனோட முக்கியமான இனிஷியேட்டில் மண் சார்ந்த மரபு சார்ந்த இந்த வில்லேஜ் இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் இதோட முக்கிய நோக்கம். கடந்த ஒரு 7-8 வருஷமாக இந்த மண்ணு மரபு நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. அது குறிப்பாக எத்திராஜ் காலேஜில் 6 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இதோட நோக்கம்னா தமிழர்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருந்தது. அது எதுவாக இருந்தாலும் சரி, அறிவியல், ஒரு தொழில்நுட்பம், ஒரு நுண்ணறிவு, ஒரு விளையாட்டை விளையாடினா கூட அதுக்கு இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கேல்குலேஷன் இருக்கும், ஒரு ஷேப்பப் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும், அவங்கள சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதா இருக்கும். அப்போ எல்லா வகையிலையும் அவங்க அறிவியலில் உச்சக்கட்டத்தை தொட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடில் கூட வந்து உணவுக்கும் உணர்வுக்கும் இது இருக்குது, கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடால் நம்மளோட மனநிலை கூட பாதிக்கப்பட்டு அந்த வகையில் ஒவ்வொன்றுத்தையும் அவங்க தேர்ந்தெடுத்து உச்சக்கட்ட அறிவியலோட தான் செயல்பட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த செயல்பாடு இன்னைக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே கம்மியாக போயிடுச்சு. அதை கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கணுன்றதான் இந்த மண்ணும் மரபும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. மூலிகை கண்காட்சி, விதை கண்காட்சி, நெல் கண்காட்சி, பாரம்பரிய அரிசி கண்காட்சி, அதான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின தமிழ் இசைக்கருவிகளோட மீட்டெடுத்து உருவாக்குனது, விவசாயிகள் கண்காட்சி, விவசாயிகளோட நேரடி சந்தை, பை ப்ராடக்ட்ஸ், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், நம் மண் சார்ந்த கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம், உணவுகள். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணணும். ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உள்ளே என்ட்ரான உடனே வந்து நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி செடிகள் வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டு வகைகள், இதெல்லாம் பார்த்துருப்போமான்னு தெரில. சென்னையிலையும் சரி, மற்ற ஊர்களையும் சரி, நம் நாட்டு பாரம்பரிய செடி கன்றுகளை வந்து பார்க்க முடியும். இது வாங்கவும் செய்யலாம் நம்ம. அந்த இடத்துக்கு வந்து அழகாக எத்திராஜ் பட்டின்ட்டு சூப்பராக பேர் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நம்மளுக்கு தோரணைகள்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாகவே இருக்குது. ஒரு தமிழ் கலாச்சாரத்தை வந்து நினைவூட்டுற மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்தால் கைநாடி ஜோசியம், கிளி ஜோசியம் இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பானை, இது மினி தேட்டர் கூட, இந்த கொட்டகைன்னு சொல்லுவாங்களே அந்த இதுவும் வச்சுருக்காங்க, மினி டாக்கீஸு. நாற்பத்தஞ்சு வருஷமா பரவாயில்ல. உங்கள் ஃபேமிலியா? பேரம் பேத்திங்க. அவங்களும் கற்றுக்குறாங்களா, படிக்கிறாங்களா? சரி. நீங்கள் கிளி ஜோசியமா? நீங்கள் எத்தனை வருஷங்க?
எத்தனை வருஷம் நீங்கள் பண்ணுறீங்க? இங்கேயா? இல்லை கிளி ஜோசியம் பார்க்குறீங்க? நான் வந்து ஒரு 50 வருஷமா பார்க்குறேன். 50 வருஷமா பண்ணுறீங்க. மண் இது செய்யறதா? இது வந்து பாட் மேக்கிங். இந்த மண்பாண்டம் செய்யற. சரி. நீங்கள் எப்படி ரெகுலராக மண்பாண்டம் செய்கிறீங்களா இல்லை உங்கள் ஃபேமிலி பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க? இது வந்து எங்க குலத்தொழில்னு சொல்லுவாங்க. குலத்தொழில். ஓகே. சரி. நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா? ஆமா, இது வந்து நான் மட்டும் தான் வந்தேன். ஓகே சூப்பர். இப்போ இன்னும் ஆரம்பிக்கல? இல்ல, இது ஆல்ரெடி ஸ்டார்டட். ஓகே. இனி யாரெல்லாம் வரும்போது நீங்கள் காட்டுவீங்க. எல்லாரும் பண்ணுவோம். இது வந்து மோட்டரில் ஓட்டுறதில்ல? ஆமா, இந்த பெரிய வீல்னா அது கொஞ்சம் இதுவா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்காது. இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். வந்து செய்யறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த காலத்தில் டென்ட் கொட்டாயின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு இதை வந்து சிமுலேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து போய் பார்த்தோன்னா ஒரு மினி தியேட்டர் மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ காலையில் போகும்போது அப்போ தான் வந்து கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எம்ஜிஆர் சாங்ஸ் வந்து ஓடிட்டு இருந்தது. இது வந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு ஏர் கூலரும் வச்சு அங்கே வந்து அப்படியே ப்ரொஜெக்டரில் எம்ஜிஆர் சாங்ஸ் வந்து போட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ காலையில் நிறைய கூட்டம் எதுவும் வரலை, பட் அப்போ தான் வந்து எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் பார்க்க முடியுங்க. இதில் வந்து இயற்கை சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வந்து சேலுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒன்று பார்த்து நம்மளுக்கு எது தேவைன்றதை பார்த்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதை பற்றி டீட்டெயில்ஸும் வந்து நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜென்யூனிட்டி செக் பண்ணிவிட்டு வாங்குறதும் பெட்டர் தான். அப்புறம் ஒரு ஸ்டாலில் பக்காஷி பக்கெட்டுன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து இயற்கையாகவே உரத்தை ரெடி பண்ணுற மாதிரி ஒரு பக்கெட் போல். அது எப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்கள். இது வந்து பக்காஷி பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் பை மேன்யூர். ஓகே. நம்ம கிச்சன் வேஸ்ட் இருக்குல்ல, கிச்சன் வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் பை மேன்யூரா மாற்றுவோம். இதில் போட்டு வச்சு. ஆமா, இது நம்ம காய்கறி கட் பண்றது. ஓகே. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வேஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸோட வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல நீங்க இது பண்ணிட்டு ஓகே போட்டு மூடி வச்சு இதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. 7 இருந்து 21 மாதிரி ஒரு லிக்விட் போகும். அது வந்து நம்ம வாட்டர் பாட்டில் அடுத்த நெக்ஸ்ட் இந்த பக்கெட் ஆக்ஷன் போகும். ஓகே. 2 பக்கெட் ஆங்கிலத்துறையினுடைய தலைவர் மூங்கில்லையே தயாரித்த நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இதெல்லாம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பாருங்களேன், ஃபுல்லாகவே வந்து மூங்கில் தான், பேம்பூவில் செஞ்சது. ஸோ சின்ன சின்ன டம்ளரு, சீப்பு. ஸோ இந்த சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சார்கோலில் செஞ்ச சோப்புங்க இது. ஸோ இது வந்து சின்னது வந்து முகத்துக்கு யூஸ் பண்ணுறது, இது வந்து சார்கோலில் செஞ்சது தான். அதே மாதிரி பெருசு வந்து நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணுற சோப்பு. கருப்பட்டி ஸ்டால்ஸும் பார்க்க முடியும். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கருப்பட்டிஸ் இருக்கும். அது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ அங்கே போனீங்கனாலே பக்காவாக டெமோ காட்டுவாங்க. இதில் வேணும்னா கூட நம்ம பல்காக வாங்கிக்கலாம். ப்ளஸ் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இங்கேயும் வந்து நம்ம பழங்காலத்து பொருட்கள்லாம் பார்க்க முடியுங்க. ஸோ பழைய குத்து விளக்கு, பிராஸ் ஐட்டம்ஸு அண்டு நிறைய அந்த விண்டேஜ் ஐட்டம்ஸும் வந்து ஏகப்பட்டது பார்க்க முடியும்.
இயற்கையிலேயே ரெடியான உணவுகள் கூட நம்ம வந்து இந்த ஸ்டால்ஸ் வந்து பார்க்க முடியும். டிஃப்ரெண்ட் ஸ்டால்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. பழங்காலத்து காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ் இதெல்லாம் கூட இந்த ஸ்டாலில் இருக்குது. கேசட்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடியும். அகெயின் பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம், வாங்கவும் செய்யலாம். இதெல்லாமே வந்து விற்பனைக்கும் இருக்குது. ஒரு ஸ்டாலில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு குரூப் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இயற்கையாகவே தேன் வந்து ரெடி பண்ணுறதா, அதை பற்றி அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கேளுங்க. இல்ல எது இயற்கைங்க? இதெல்லாம் இயற்கைங்க. இயற்கை தான் சார். ஃபார்மிங் ஹனியும் உண்டு, ஃபாரஸ்ட் ஹனியும் உண்டு. ஓகே. ஃபார்மிங்னா நம்ம வந்து தோட்டத்துல சீசன் டைம் ஃப்ளவர் சீசன், உள்ள தோட்டம், நாவல் தோட்டம், எள்ளு தோட்டம், அந்த மாதிரி ஃப்ளவர் சீசன் டைம்ல நாங்க பீ பாக்ஸ் ஃபிட் பண்ணிடுவோம். அந்த ஃப்ளவர்ல இருந்து இது எது எது? இதுல வந்து நாவல் இருக்கு, முருங்கை இருக்கு, காட்டு தேன், மலைத்தேன், கொம்பு தேன். பிரிச்சு வச்சிருக்கீங்க. டேஸ்ட் பார்க்கலாம். பாக்குறீங்களா? தொழில்நுட்பத்துக்கும் கம்ப்யூட்டர் நம்ம வந்து சாம்பிளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களும் வந்து சாம்பிளுக்கு கொடுப்பாங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. நீங்களே பாருங்கள், 2 வெரைட்டி காட்டுறேன் நான். ஒன்றும் கலர் வித்தியாசமும் இருக்குது, டேஸ்ட் வித்தியாசமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டேஸ்ட் பார்த்து நம்ம எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இதை கூட நம்ம வாங்கலாம். இது வந்து இதுக்கு மண்ணு மரபுக்கு என்ன சம்பந்தம்? இது ரொம்ப சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு உமன்ஸ் காலேஜ். இப்ப இருக்கிற கல்ச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சாரீஸ வந்து நீங்க வந்து வியர் பண்ணி நம்மளோட கல்ச்சர்ல வந்து நீங்க இன்னும் வெளியே நிறைய கொண்டு வரதுக்காக நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து மண்ணும் மரபுல நம்ம ஸ்டார்ட். நாட்டு விதைகளும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. பாரம்பரிய நாட்டு காய்கறி விதைகள் வந்து சேலுக்கு வச்சுருக்காங்க. எல்லா டைப்பு விதைகளும் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, பல்காக வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் செடி வைக்கலாம் அப்படின்றதுன்னா செக் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள். பேரலெல்லாம் பட்டிமன்றமும் வந்து நடந்துட்டு இருந்ததுங்க. சூப்பராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. உலகத்துல இப்போ ஆர்கானிக் பொருட்களுக்கு உள்ள டிமாண்ட், அதுக்கான தேவை இருக்கிறத பார்த்தா சாதாரண அரிசி கிலோ ரூபாய் 60க்கு விற்கப்பட்டால் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி, இந்த மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி எல்லாம் கிலோ 150 முதல் 300 வரை விற்கப்படுகிறது. ஊட்டியோட வர்க்கி கூட சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து தனி கவுண்டர் போட்டு வச்சுருந்தாங்க. கூடவே வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் கூட டிஃப்ரெண்ட்டாக சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊட்டி ட்ரை ஃப்ரூட்ஸு, மூங்கிலில் செஞ்ச ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இது பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் செஞ்சது. என்னென்ன டைப் வெரைட்டியில் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதில் வந்து எனக்கு பிடிச்சது அந்த ரோஜா பூ மாதிரி செஞ்சுருக்கிறது தான். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஷேப் கொண்டு வரதுக்கு. அதையும் வந்து சூப்பராக பண்ணி இது வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம்.
நிறைய பாரம்பரிய அரிசி வகைகள் கூட சேல்க்கு வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் அரிசி, அந்த நேம்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி கேள்விப்பட்டிருப்போமான்னு கூட தெரியல. அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்துட்டு அரிசியெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஸ்டால்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி துப்பாக்கி சுடுதல், அதே மாதிரி வட்ட எறிதல் இதெல்லாம் கூட இருந்தது. சார் இது வந்து பொங்கல் மேக்கிங் காம்படிஷன். ட்ரெடிஷ்னலா பிள்ளைங்க எல்லாமே. சரி. ஸோ ஃபுல் செல்ஃப் சப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 18 டீம் வந்து இப்போ பண்ணி. நீங்க காலேஜ்? ஆமா, நாங்கெல்லாம் காலேஜ் லெக்சரர்ஸ். நாங்க பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் இது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து பொங்கல் போட்டி நடக்குது. ஆமா ஆமா. ஓகே, யார் பெட்டரா பண்றாங்களா? ஆனா சில பேர்லாம் சின்ன கரண்டி வச்சு பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் வந்து அவங்களோட ஆப்ஷன்ஸ். ஓகே ஓகே ஓகே. முருகா கருப்பட்டி அந்த மாதிரி டைப்பா இல்ல என்ன கருப்பட்டி? நாட்டு. சூப்பர், ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு தான். என்ன செய்றீங்க? பொங்கலா? ஓ, எழுதி போடுங்க, தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் செஞ்சு முடிச்சாங்க. அது மாப்பிள்ளை சம்பா பொங்கல். மாப்பிள்ளை சம்பா பொங்கல். இது திணை பொங்கல். ஓகே ஓகே. சிக்கன் செஞ்சு மாதிரி எல்லாம் முடிச்சிட்டாங்க, நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்களா? இப்பதான் 10 நிமிஷம். பெரிய கட்டை மினி ராட்டனம் இருக்குது. ஸோ இது வந்து கிட்ஸுக்கு மட்டும் முன்னாடி பார்த்துருப்போம். நம்மளும் வந்து இதில் ஏறி விளையாடலாம். சாப்பாடு, தண்ணி, ஜூஸ் இதுக்கெல்லாம் வந்து பஞ்சமே இல்லை. ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் வச்சுருக்காங்க. கூட்டமும் அதில் ரொம்ப அதிகமாகவே தெரிஞ்சுது. இந்த கவுண்டரில் என்ன ஸ்பெஷல்? சார் ஆக்சுவலாக எங்களோட ப்ராடக்ட் நேம், எங்களோட கம்பெனி நேம் வந்து சஞ்சீவி. மெயினாக டர்மரிக் ப்ராடக்ட் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது எல்லாமே ஃபார்ம், எங்களோட ஓன் ஃபார்ம். ஓகே. ஈரோட்டில் இருக்கு. ஓகேங்களா. மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சளில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இருக்கு. அதே மாதிரி இது வரைக்கும் மஞ்சளில் வந்து குங்குமம் செய்யலாம்னு பார்த்தாங்கன்னா குங்குமமும் செய்யலாம். அப்படியா? ஆமாம், மஞ்சளில் குங்குமம் செய்யலாம். கலர் எப்படி? அது வந்து அது சீக்ரெட் சார். ஆக்சுவலா மஞ்சள் இதை வந்து நாங்க வந்து இங்க படிகாரம் இதெல்லாம் செஞ்சு ஆர்டிபிஷியல் கலர்லாம் நேச்சுரலாவே. இது ஜஸ்ட் லைட் பிரிச்சு பாத்தீங்க, இது பாருங்க, ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணி பாருங்க, மஞ்சள் வாசம் வரும். ஓகேங்களா. நம்மளுடைய பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஸ்டால்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி மாடர்ன் டெக்குக்கு தான் வந்து கூட்டமே அதிகமாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து ட்ரெண்டுக்கு மாறிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து பழைய இதில் என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லது சொல்லியிருக்காங்களோ அதையும் வந்து எடுத்துக்கிறதுக்கு பார்த்துக்கணும். கருப்பு கவுனி, கம்பு, அந்த கவுனின்றாங்க. அது எது? கருப்பு கவுனின்றாங்க. என்ன டேஸ்ட் பண்ணலாமா? என்ன சலையா? மருந்து அரைக்கிறது. சரி சரி. அது பிடிச்சிட்டு மருந்து அரைக்கிறது. இது சோழ காலத்து இந்த மூக்கு பானையை மூக்கு பானைன்னு அதோட பண்ணி வைக்கிறதா? ஆமாம். இது எல்லாமே பீட்ஸ். பீட்ஸ். ஆமாம், பீட்ஸ் கழுத்து மணின்னு சொல்லுவாங்க. இது
பீரங்கி குண்டு சார். நிஜமாவே குண்டு தானே? பீரங்கி குண்டு. அப்பா இளவட்ட கல் எல்லாம் இளவட்ட பீரங்கி குண்டு. செம்ம ரவுண்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லோட வெயிட் பாருங்க, லைட் கம்மியா இருக்கும். இது பாருங்க, இது கப்பலை உடைக்கிற, கப்பலை தொலை போடுறது. கப்பலை உடைச்சிட்டாக்கா ஓட்டையாயிடும். லெட்டில செஞ்சது இது. இது கல்லுல செஞ்சது. இது ஆளுங்களை பீரங்களை அடிக்கிறது. மருந்து இருக்கிற ஸ்டோனேஜ் வெப்பன். தற்கால மனுஷன் பயன்படுத்த கல்லாயிடும். மராட்டா பீரியட். ஒரு ஓலையில எழுதின ஒரு பத்திரம் மராட்டா புத்தகம். மராட்டானா தஞ்சாவூர் மராட்டா பீரியட். அவங்க சரபோஜி மன்னர் அவரு ஆட்சி காலத்துல ஒரு பத்திரம். இது ஓலையில எழுதி பிரிட்டிஷ் பீரியட் குதிரை வீரர்கள் பயன்படுத்துற ஒரு வாக்கு. பழம் அப்படின்ட்டு இப்போ வந்து வீச, பழம், தோலா அப்படின்னுவாங்க. இது வந்து பழம். இது பண்றது வெயிட்டை குறிக்கிறதா பழம் அப்படின்ட்டு தமிழ். இதுதான் லேட்டஸ்ட். இது ஸ்வஸ்திக் வளரி. என்னது வளரி? ஸ்வஸ்திக் வளரி. பூமராங். பூமராங் வேற, வளரி வேற. அப்படியா? ஆமா. இது சுத்தி விட்டா திரும்ப வராதா? வராது. பூமராங் தான் வரும், வளரி வரவே வராது. நிறைய இந்த சிறிய வடிவிலான சிலைகள்லாம் கூட வச்சுருந்தாங்க டெமோக்கு. இதெல்லாம் பாருங்கள், சின்ன டைப் பாத்திரங்கள், மினியேச்சர் பாத்திரங்கள். நம்ம குதிரையில் சவாரி பண்ணுறதுக்கு, அதாவது குதிரை வண்டியில் சவாரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அதில் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போய் நம்ம எல்லா ஸ்டால்ஸையும் கூட குயிக்காக பார்க்க முடியும். இது வந்து காலையில் போனால் பெட்டர், ஏன்னா மத்தியானம் வந்து கூட்டம் அதிகமாகிடும். இதெல்லாம் என்னதுங்க? இந்த மங்க ஐட்டம் சொல்லுவாங்க. இது வந்து இந்த பர்னீஸ்ல இருந்து, பர்மால இருந்து வருது. பர்மா ஐட்டமா? இது எனாமல் சொல்லுவாங்க. ஓ, இது என்னது? சைனா கிளேவா இல்ல எனாமல்? ஓகே. உள்ள என்ன இருக்கு? உள்ள இரும்புக்கு மேல இதுதான் முந்தி நிறைய யூஸ் சேல்க்கு வச்சிருக்கீங்களா நீங்க? ஆமா. ஓகே. ஸோ எங்கேருந்து இதெல்லாம் கலெக்ட் பண்றீங்க? மோஸ்ட்லி நம்ம ஊர் பக்கம் திருநெல்வேலி பக்கம் நிறைய கிடைக்கும். திருநெல்வேலி, காரைக்குடி மோஸ்ட்லி பர்ச்சேஸ் போவேன். ஓகே. அப்புறம் சென்னையில நிறைய கிடைக்கும். பிரிட்டிஷ் ஐட்டம்ஸ்ல வந்து சென்னையில நிறைய கிடைக்கும். காரைக்குடியில நம்ம செட்டிநாடு ஐட்டம்ஸ் கிடைக்கும். திருநெல்வேலியில மோஸ்ட்லி அந்த வெசல்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியா கிடைக்கும். திருநெல்வேலி, கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த பக்கம். ஷாப் டீடைல்ஸ் சொல்றீங்களா? ஷாப் வந்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எஸ்டிசி காலேஜ் போகக்கூடிய ரோட்ல 2வது ரைட்ல இருக்கு. ஓகே. இது வந்து இங்கேயும் ஒரு கண்டெய்னர் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஓகே. இதுலயும் நம்ம யூஸ் பண்ணிடலாம். இதுல பெரிய சைஸ் உண்டு. பெரிய சைஸ்ல உள்ள கஞ்சி வச்சிருப்பாங்க, மேல கூத்து வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. ரெண்டா யூஸ் பண்ணிட்டு அந்த பாட்டில் வர மாதிரி அந்த டைம்ல நல்லா இருக்கு. இந்த அரிசியெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டால் நம்ம யாராலையும் வந்து கிளியராக சொல்ல தெரியாது. ஆனால் அதை வந்து எப்படி உருவாகுதுன்றதை காட்டுறதுக்காகவே ஒரு டெமோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இயற்கையாகவே வந்து அந்த நட்டு வந்து தண்ணியும் ஊற்றி ரெடியாக வச்சுருக்காங்க. நம்ம வந்து இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணி பார்க்கணுன்றதுக்காகவே இந்த இடத்துல வந்து பண்ணி வச்சுருக்காங்க. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், இது போய் பாருங்கள், உங்களுக்கே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். களிமண்ணில் எப்படி வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் செய்யலான்றதை வந்து ஒரு செயல்முறை விளக்கமாகவே காமிச்சிட்டு இருந்தாங்க. இதில் வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை வந்து அது எப்படி வருது உருவாக்கலாம். நம்ம அதை நம்ம கையாலேயே உருவாக்கி நம்மளுக்கே வந்து அதை கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
டென்ட்டு கொட்டாய் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே சாம்பிள் ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த பழைய போஸ்டர் பார்க்க முடியும். அதே மாதிரி டிக்கெட் கவுண்டர் ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா ஒரு மினி தேட்டர் வந்து பார்க்க முடியும். ஓப்பன் பண்ணுறீங்களா? சுத்திட்டீங்க டிக்கெட் எடுக்கலையே டிக்கெட்டு. சரி வாங்க, இன்னைக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு விடுறோம் வாங்க. ஓகே சூப்பர். ஓ தேட்டரில் படம் ஓடுதா? ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன் பக்கத்துல இருக்காங்களே. இந்த பனங்காயில் ரெடி பண்ண வண்டி யாரெல்லாம் ஓட்டியிருக்கீங்க? இந்த மாதிரி மாடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம ரெகுலராக இங்கே பார்க்க முடியாது சென்னையில். பட் இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. மாடுன்னா நாட்டு மாடுக்கும் இப்போ இருக்கிற ஜெர்சி பசுக்குமே வித்தியாசம் தெரியும். ஒரு திமிலோடு இருக்குதுன்னா அது நாட்டு மாடு. அதில் இருக்கிற B1 மில்க் தான் நம்ம உடம்புக்கு ஒத்து போகுது. இந்த இப்போ இருக்கிற மாடுக்கு அந்த பால் குடிச்சோம்னா நம்ம சுகரு ஹார்ட் அட்டாக்னு போய் சார். இப்போ அந்த வகையில் என்ன எதுன்றத மற்றவங்களுக்கு சொல்ல வர்றது தான் இதோட முக்கிய நோக்கம். அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க மாறலை, நம்ம தான் மாற்றிட்டோம். அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதை சொல்கிறதுக்கான ஒரு இதுவாக தான் இந்த பிளாட்ஃபார்ம் தான். பெரிய ஸ்பீக்கர் செட்டில் பட்டிமன்றம் நடந்துட்டு இருந்தனால நம்மளுக்கு வந்து ஆடியோ சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இவர் ஸ்டாலில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாரு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 1947 அதாவது நம்மளுக்கு சுதந்திரம் வந்தப்போ வந்த நியூஸ் பேப்பர் வந்து சூப்பராக சாம்பிள் ஒன்று வச்சுருந்தாரு. இது பாருங்களேன், அந்த டைமில் வந்த நியூஸ் பேப்பரு August 15, 1947. ஸோ அதை இன்னும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காரு. இதை எப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து இங்கே போனீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு உண்டியல். இது அந்த காலத்தில் ஆங்கிலேய பீரியடில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு உண்டியல். எப்படி இருக்குது பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக. காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷன் சார்பாக வந்து இந்த இளவட்ட கல் வந்து கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது நிறைய பேர் வந்து எடுத்து இதை ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் எஸ்பெஷலி இந்த லயோலா காலேஜ்லேருந்து வந்த பசங்க வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்து அதை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லேடிஸ் ட்ரை பண்ணாங்க. பட் அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யாரும் பண்ணி பார்க்கல. ஜவ்வு மிட்டாயும் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து எடுத்து ஒரு டிசைனாக வாட்ச்சு, பூ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்லலாம் வந்து செஞ்சு தருவாங்க. இது ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் அந்த இளவட்டக்கல்லை வந்து ஏதோ ஃபுட்பால் மாதிரி விளையாடிட்டு இருந்தார். ப்ளஸ் அதை எடுத்து அவரோட இதை பாருங்களா, என்ன மாதிரி அவர் தூக்கி எப்படி வந்து வித்தை காட்டுறாருன்ட்டு.
சைடில் வந்து இந்த மாதிரி சில டான்ஸ் ப்ரோக்ராம்ஸும் வந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ இது வந்து காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மைல்டாக தான் நடந்துகிட்ருக்கோம். ஒரு மத்தியானத்து மேலே தான் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் எல்லா காலேஜ் கேர்ள்ஸு அதுக்கப்புறம் அதர் காலேஜஸ் வந்த பசங்க எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப் லெவலில் இருக்கும் இந்த ஏரியாவே. நம்ம வந்து செல்லம்பட்டி ஜாஸ்மின் அண்ட் மில்லட்ஸ் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சொல்லுவாங்க. நம்ம கிட்ட ஒரு 450 ஃபார்மர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்க. ஓகே, ஃபார்மர்ஸ் வந்து நம்ம டைரக்டா ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து வேல்யூ ஆட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுவோம். என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க நம்ம கிட்ட வந்து மில்லட்ஸ்ல புட்டு மாவு, தோசை மாவு, கட்டி மிக்ஸ், நூடுல்ஸ், பாஸ்தா, ஃபிளேக்ஸ், மிஸ்லி எல்லாமே இருக்கு. அதுவும் இல்லாம ட்ரெடிஷனல் ரைஸ் வெரைட்டிஸ் நம்ம பண்றோம். நம்ம ஃபார்மர்ஸை வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பேசிஸ்ல வந்து நம்ம ஃபார்மர்ஸை இந்த ட்ரெடிஷனல் ரைஸ் எல்லாம் நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நெல்லை நம்ம வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி தீனா வந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் மிமிக்ரி எல்லாம் பண்ணாரு. அதை நீங்க ஆடி காலத்துல பாருங்க. அம்மியும் பறக்கும்னா நான்லாம் தைரியமா வெளில வரவே முடியாது. அம்மியே பறக்குதுன்னா நான்லாம் எங்க இருக்க போறேன்? ஆடி காத்துல அம்மையும் பறக்கும். ஆடி காத்துல தான் அம்மை நோய் வந்து காத்துல பரவும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். எதுக்காக ஆடி மாசத்துல கோயில்ல கூழ் ஊத்துறாங்க அப்படின்னா அம்மை நோய் நமக்கு வரக்கூடாது, அதுல இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கணுன்றதுக்காக நமக்கு கம்பங்கூழ்லாம் கொடுக்குறாங்க. கம்பங்கூழ் குடிச்சா நமக்கு அம்மை நோய் வராது அப்படின்றதுக்காக தான் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க. அந்த கோயில் பானையில் ஏன் வந்து வேப்பிலை கட்டுறாங்கன்னா அந்த நோய் இன்னும் அதிகமாக பரவிடக்கூடாதுன்றதுக்காக வேப்பிலை கட்டுறாங்க. இப்படி ஒரே ஒரு பழமொழியிலேயே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னா இன்னும் ஏகப்பட்ட பழமொழியில் இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்கும். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மக்களால் நான், மக்களுக்காகவே நான், என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இந்த மண்ணும் மரபும்ன்ற விஷயமும் அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தனி ஒரு மனுஷனா போராடிட்டு இருக்காரு. இவர் பாதி நேரம் செருப்பே இல்லாமல் ஓடிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நமக்காக நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ் சார். தேங்க்யூ சார். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். எப்பவுமே என்னுடைய ஆதரவு உங்களுக்கு கூட இருந்துகிட்டே இருக்கு சார். தேங்க்யூ சார். அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு மத்தியான டைமில் வந்துட்டு இடமே வந்து வேறு மாதிரி மாறிடுது. ஃபுல்லாக டான்ஸு அது இதுன்னு சொல்லி பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க. நீங்களும் போனீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட மரபை வந்து தெரிஞ்சுக்கலாம், மண்ணு மரபை வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதே மாதிரி பொருள்களும் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். இன்றைக்கி தான் கடைசி நாள், முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.